தாவேகா ஒரு மூன்றாவது அரசியல் சக்தியாக உருவாகி உள்ளது. தனிப்பட்ட முறையில் தமிழக வெற்றி கழகம் மக்கள் அவரை அரசியல்வாதியாக பார்க்குறாங்க. மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். இப்போ ஒரு 18% சப்போர்ட் இருக்குன்னா மக்கள் சொல்றாங்க, அதுலேருந்து ஒரு மெசேஜ் இருக்கு. திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுக்கு இருக்கிற வாக்குறுதி எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும்ன்றத கமெண்ட் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டேன். இப்பதான் என்னன்னா எல்லா தலைவர்களும், ஏன்னா இது பல தேர்தல்களை பார்த்த தலைவர்கள் இவங்கெல்லாம், பல தேர்தல்கள், பல மாநிலங்கள், பல தேர்தல்களை சந்தித்தவர்கள். அவங்களுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு கிரவுண்ட்லயும் போறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. 70 வருடம் 40 வருடம் 30 வருடமாக பார்த்த மக்கள் இன்னைக்கு எப்படி மாறி இருக்காங்க, எப்படி வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சொல்லியிருக்காங்க. கடந்த ஒன்னும் இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசின ஒரு சில பேர் நான் கட்சியில் சேர்ந்த பொழுது நீங்க 5% இருப்பீங்க அப்படின்னு சொன்ன அதே நபர் இன்னைக்கு 27%, 28% சொல்றாங்க. அதே நபர் அடுத்த மாதம் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க அடுத்த மாதம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லி அவரே சொல்லுவார். ஏன்னா இதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. மக்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 25% மேல இருக்காங்கன்னு சொல்லி எதிர்கட்சியே சொல்ற அளவுக்கு இருக்குன்னா இது ஒரு வேவ். மக்கள், பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு மாற்றத்தை விரும்பி ஒரு நல்ல ஒரு அரசியல் வர வேண்டும் என்று விரும்பி வாக்களிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதான் இது குறிக்குது. அடுத்த மாசம் நீங்க பாப்பீங்க, தனிப்பட்ட முறையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய தலைவர் முதல்வர் ஆவார் என்பதை ஒட்டுமொத்த தமிழகம் சொல்லுவாங்க என்பது மாற்றுக்கருத்து. தலைவர் விஜய் பாஜக விமர்சனம் பண்றாரு, திமுக விமர்சனம் பண்றாரு, அதிமுக குறிப்பிடாம. ஆனா திரும்பவும் இதை நிறைய டைம் சொல்லியாச்சு. மக்களால் ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்ட கட்சி ஆகிவிட்டது. மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். இழந்து விட்டவர்களை பத்தி அவங்க திரும்ப திரும்ப பேசுறதை பத்தி நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை.